ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ தாங்க சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கில் ஒரு செம காமெடியான, ஃபன்னியான, நகைச்சுவையான ஒரு போஸ்ட்டை பார்த்தோம், ஒரு ரீல். அதை உங்கள் எல்லார்ட்டையும் ஷேர் பண்ணி என்னுடைய அந்த ஒரு நகைச்சுவையை பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான். என்னென்னா, மிஸ்டர் செல்லூர் ராஜா, இந்த பேர் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். 2 காரணத்துக்காக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்று என்னென்னா, ஒரு ஏஐஏடிஎம்கேல ஒரு எம்எல்ஏ, ஓகேங்களா? இன்னொரு காரணம் தான் உலக புகழ்பெற்றது, எல்லாருக்குமே நமக்கு தெரியும். ஆக்சுவலாக செல்லூர் ராஜா வந்து அவர் அஃப்கோர்ஸ் அவர் என்னென்னா, ஒரு சில நபர்கள் எக்ஸ்பர்ட் சொன்னதை கேட்டுட்டு டேம்லேருந்து வர தண்ணி ஆவியாக வரதை தவிர்க்கிறதுக்காக இந்த தெர்மோகோல் பித்தை மேலே போட்டு அந்த ஆவியாக வர தவிர்க்கலாம்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணார். அதை நம்ம நகைச்சுவையாக கூட எடுத்துக்கக்கூடாது. ஆக்சுவலாக அவர் என்ன பண்ணியிருந்திருக்கலாம், அதை கேட்டுட்டு உடனே ஃபாலோ பண்ணாமல் அப்படியே களத்தில் குதிக்காமல் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிவிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அது சாத்தியமானு நினச்சிட்டு வந்திருக்கலாம். அவர் அது தெரியாமல் ஒரு தப்பு பண்ணது இது வரைக்கும் உலகம் நம்ம தமிழக மக்கள் பேசிகிட்டு இருக்காங்க, வச்சு செஞ்சிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அவர் தான் இந்த போஸ்ட்டுக்கும் ஒரு தீம். ஆக்சுவலாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நம்ம இராணுவ வீரர்கள் வந்து, நம்ம தாய்நாட்டு இராணுவ வீரர்கள் வந்து அந்த பாகிஸ்தானுடைய தீவிரவாத அந்த இதெல்லாம் முக்கியமான லொக்கேஷன்ஸ்லாம் குறி வச்சு தாக்கி வெற்றிகரமாக அதை வந்து அழிச்சிருக்காங்க. அதற்கு வந்து நம்ம பாராட்டணுன்னா நம்ம வந்து இராணுவ வீரர்களை பாராட்டக்கூடாதான், மோடி பிரதமரை தான் பாராட்டணுமா. அவங்க தான் ஸ்ட்ராட்டஜிக் விஷன் அதெல்லாம் சொல்லி இதெல்லாம் பண்ணதான். இவங்க என்ன இராணுவ வீரர்கள்னால் போர்க்காலத்தில் எப்போயே போர் செஞ்சுட்டாங்க பாராட்டுறதுக்கு. அதாவது கொஞ்சம் எஜுகேஷ்னல் பேக்ரவுண்டு, கொஞ்சம் ஒரு காமன் சென்ஸ், கொஞ்சம் நம்ம வந்து ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சால் அதெல்லாம் ஒரு பேசிக்கான நாலேஜ் என்ன வரும்னா, எந்த ஒரு வேலையுமே, அது எந்த வேலை வேணாலும் இருக்கட்டுங்க, சாதாரண ஒரு வேலை, ஓகேங்களா, டேட்டா என்ட்ரி டைப் பண்ணுறோம், ஓகேங்களா, அதை டைப் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர்வைசர், ஒரு 100 டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு ஒரு சூப்பர்வைசர், ஓகேங்களா. அப்போது டேட்டா என்ட்ரி பண்ணி 2 மாதத்தில் ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்கணும், எல்லா டேட்டாவும் என்டர் பண்ணியாச்சு 100 பேரும். அப்போது சூப்பர்வைசர் அவர் தான் மேனேஜர், ஓகேங்களா, லீட் பண்ணுறது. அப்போ வந்து அவரை தான் பாராட்டுவாங்க எல்லாருமே, சரிங்களா. அவரை பாராட்டுவாங்க. ஏன்னா அவர் வந்து ஃபைனலாக அவுட்புட்டை வாங்கி கொடுக்க வேண்டியது அந்த சூப்பர்வைசருடைய கடமை, அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு. ஆனாலும் வேலை செய்கிறவங்க கிரவுண்ட் லெவலில் அவர் டைப் பண்ணுறதுலாம் 100 பேர் தான். இப்போ என்னன்னா, இந்த 100 பேர்ட்டையும் கோஆர்டினேட் பண்ணி சரியான வேலையை அக்யூரேட்டாக, டேட்டாவெல்லாம் ரொம்ப துல்லியமாக, தவறு இல்லாமல், பிழை இல்லாமல் கொண்டு போய் கொடுக்கணும். அப்போ கிரவுண்ட் ஒர்க்கில் வேலை செய்கிறவங்களும் நல்லா செய்யணும். அதை மேக் ஷூர் பண்ண வேண்டியது தான் டீம் லீடுடைய முக்கிய வேலை. கிரவுண்ட் ஒர்க் அவர் பண்ணலைனாலும் கூட. ஆனால் பாராட்டுன்னு ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா, இப்போது இந்த 100 பேரை செஞ்ச வேலை மிக சிறந்த வேலையாக கருதப்பட்டு ஒரு அவார்டு கொடுக்குறாங்கன்னா, இந்த டீம் லீடர் என்ன சொல்லுவாருன்னா, டீம் லீடர் மட்டும் இல்லை, அந்த கம்பெனியில் உள்ள சீனியர் லெவலில் உள்ள எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, அஃப்கோர்ஸ் அதை வந்து அதற்கான பொறுப்பு ஒரு காரணமாக இருந்தாலும் அந்த கிரெடிட், அந்த அவார்டு, அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த சிறப்பான ஒரு ரிவார்டிங் கமெண்ட்ஸ், பெர்ஃபார்மன்ஸ் இன்புட், அழகாக இவங்க வேலை செய்யலைன்னா நம்மளால் இந்த லெவலுக்கு ரீச் பண்ணியிருக்க முடியாது. இது என்னுடைய இந்த புகழ் எனக்கு மட்டும் சொந்தமானதில்லை, எல்லாம் 80% இவங்க பண்ணது, ஒரு 20% வேணால் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பெருந்தன்மையோட, அஃப்கோர்ஸ் அவரோட பொறுப்பு தான், ஆனால் பெருந்தன்மையோடு அப்படி தான் சொல்லுவாங்க. கிரெடிட் வந்தால் எப்போவுமே மேனேஜர்ஸ் வந்து அதை நமக்கு கீழே வேலை செஞ்சவங்களுக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு அவங்களுக்கு அந்த கிரெடிட்டை கொடுக்குறதும், அதே சமயத்தில் இந்த 100 பேர் செஞ்ச வேலையில் மிகப்பெரிய பிழை வந்தால் அதை தான் ஏற்றுக்கிறதும் தான் சிறந்த லீடர்ஸுக்கு, சிறந்த ஒரு முன்மாதிரியான ஒரு மேனேஜர்ஸுக்கு, லீடர்ஸுக்கு. அது கம்பெனியை லீடராக வேணாலும் இருக்கலாம், மாநில லீடராக வேணாலும் இருக்கலாம், கண்ட்ரியினுடைய லீடராக வேணாலும் இருக்கலாம். எந்த லீடராக இருந்தாலும் இதுதாங்க சிறந்த அழகு. கிரெடிட் வந்தால் கோயிங் டு த டீம். வேறு ஏதாவது நெகட்டிவ் ரிமார்க்ஸ் வந்தால் அஃப்கோர்ஸ் அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டு டீம்கிட்ட போய், அதுதான் மிக சிறந்த லீடர். அது எல்லாருக்குமே தெரியும், யார் எங்கே பிழை நடந்திருக்கு, எப்படி அது போயிருக்குன்னு தெரியும். ஆனால் இந்த ஒரு குவாலிட்டி ஒரு ஆள்கிட்ட இருக்குன்னா அவர் தான் மிக சிறந்த லீடர். கம்மிங் பேக் டு செல்லூர் ராஜா என்ன சொல்லியிருக்காரு, அவருக்கு எந்த விதமான, அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ உள்ள எம்எல்ஏ, செல்லூர் ராஜா மட்டும் இல்லை, இவ்வளோ ஈவன் எந்த கட்சி பாரபட்சம் இல்லாமல் எங்கே போனாலுமே படிப்புங்கிறது ஒரு மருந்துக்கு கூட இல்லாதவங்கள தான் வந்து டெமோக்ரஸிங்கிற பேரில் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். மினிமம் குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒன்று வைக்கணும். அது எல்லாமே நம்ம புலம்புற ஒரு தியரியாகவே போயிடுது. ஆக்சுவலாக மினிமம் எஜுகேஷன் வைக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு பேசிக் நாலேஜ், காமன் சென்ஸும் இருக்க மாட்டேங்குது. ஆக்சுவலாக பேசுகிறப்ப அவர் என்ன சொல்கிறார், பிரதமர் தான் ஸ்ட்ராட்டஜிக்காக. நான் ஆல்ரெடி சொன்ன உதாரணத்தில் அந்த டீம் லீடர், அந்த மேனேஜர் தான் பிரதமர். ஆக்சுவலாக அது யாராக இருந்தாலும் சரி, XYZ எந்த பேராக இருந்தாலும் சரி, மோடியோ இல்லை வேறு யார் இருந்தாலுமே ஆக்சுவலாக. ஆனால் அந்த டீம் வேலை செய்கிறாங்கல்ல, இராணுவ வீரர்கள்,
ராப்பகல பார்டரில் உட்காந்து வேலை செய்கிறாங்க, உசுரை கொடுத்து வேலை செய்கிறாங்க. ஒரு வேளை அவங்க சம்பளத்தை தாண்டி எமோஷ்னலான ஒரு 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 பாண்ட், எமோஷ்னலான ஒரு ரிலேஷன்ஷிப், எமோஷ்னலான ஒரு அசோசியேஷன் இருக்குன்னா அது இராணுவ வேலைங்க. நம்ம நாட்டுக்காக ஒரு செகண்டும் பாடுபடுறோம். அதுவும் எல்லா விதமான கஷ்டமான, மிக அதிக கஷ்டமான விஷயங்கள் பார்டரில் இருக்குது ஆக்சுவலாக. அது பனிப்பொழிவாகட்டும், ரொம்ப கடுமையான குளிராகட்டும், ஆக்சுவலாக இல்லை கொடூரமான வெப்பமாகட்டும், எல்லாத்தையும் தாங்கிட்டு நம்ம நாட்டுக்காக அந்த பேட்ரியாட்டிசமோட, தேசபக்தியோடு வேலை செய்கிற அந்த ஒரு தேசப்பற்றினுடைய அந்த விஷயத்தை நம்ம அதாவது என்ன சொல்கிறது, பாராட்டலைனாலும் எப்படி ஒரு சொல்லி தேவையில்லாத ஒரு சச்சரவை, கான்ட்ரவர்சி உண்டாக்க வேணாம். இந்த மாதிரி உள்ள மக்கள் இவங்க என்ன பேசுகிறேன்னு தெரியாமலே பேசிடுறாங்க. அவங்க கொஞ்சம் சிந்திக்கணும். பேசுகிறதுக்கு முந்தி எப்போவுமே நம்ம நாக்குக்கும் நம்ம மூளைக்கும் எப்போவுமே ஒரு ப்ளக் கனெக்ஷன் இருக்கணும். அந்த ப்ளக் சமயத்தில் உருவி விட்டுட்டு வெளியில் கிடந்தா கனெக்ஷன் பண்ணாமல் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நாக்கு ஏதாச்சும் பேசணும். அதனால் வெளியில் பெரும்பாலான ரெப்யூட்டட் பீப்புளெலாம் என்னென்னா பேசுறதுக்கு முந்தி அதனால தான் நிறைய பேர் கொஞ்சம் நிதானிப்பாங்க. ஒரு வார்த்தைக்கு முந்தையுமே நிறைய டைம் எடுப்பாங்க. ஆக்சுவலாக மிக சிறந்த வெட்டரன் ஸ்பீக்கர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளெலாம் பார்த்துருந்தா ப்ரிப்பரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ இவர் பார்க்குறப்ப சிரிப்பு மட்டும் இல்லைங்க, சிரிப்பையும் தாண்டி ரொம்ப பெரிய வேதனை. ஏன்னா இராணுவ வீரர்கள் இவர்களை விட மிக சிறந்த கமெண்டேஷன்ஸுக்கு, மிக சிறந்த பாராட்டுக்குரியவர்கள் வேறு யாருங்க இருக்கா? மேலே உள்ளங்க அஃப்கோர்ஸ் அந்த கிரெடிட்டு போகலாம், பட் இவர்களை சிறுமைப்படுத்தி விட்டு மேலே அந்த கிரெடிட் போகணுமா? இங்கே இல்லாட்டி அங்கே எப்படிங்க போவோம்? ஆக்சுவலாக கிரெடிட்டு இராணுவ வீரர்கள் என்ன நாட்டுக்கு எப்படிங்க வெற்றி? இவங்க செய்கிற ஒவ்வொரு விஷயமுமே அற்புதமான ஒவ்வொரு அந்த தியாகங்களும், குடும்பத்தை விட்டுட்டு எவ்வளவு தூரம், எவ்வளவு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, எவ்வளவு கொடூரமான லிவிங் சிச்சுவேஷன், ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப அவங்களுடைய இந்த கிரெடிட்டுங்கிறது நம்ம எவ்வளவு பாராட்டினாலும், எவ்வளவு அப்படியே நம்ம மனசு நிறைஞ்சி வார்த்தைகள் நிறைஞ்சி அவர்களை பாராட்டுகளாக குவிச்சிட்டு இருந்தாலும் அது அவர்களுடைய முழுமையான தியாகத்துக்கு போய் சேராது. ஒரு சிறிய அளவுக்கு தான் போய் சேரும். அந்த அளவுக்கு அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அதை இப்படிலாம் சொல்லி நம்ம சிறுமைப்படுத்தக்கூடாது. பாராட்டுங்க, பிரதமரை பாராட்டுங்க, யாரை வேணாலும் பாராட்டுங்க. இவங்களை கீழே இந்த மாதிரி சொல்லிட்டு பாராட்டவே கூடாதுங்க. இது என்னுடைய கருத்து மட்டும் இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். ரொம்ப சிரிப்பையும் தாண்டி வேதனையோட ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஹேட்ஸ் ஆஃப், மிக சிறந்த பாராட்டுகள் இந்த இராணுவ வீரர்களுக்கு. உங்களால் தான் இந்த நாடு பாதுகாப்போட மிகவும் அற்புதமான ஒரு சேஃப்டியோட, செக்யூர் அந்த கண்டிஷனோட பார்டர்லலாம் நிம்மதியாக இருக்குது இங்கே உள்ள மக்கள், இன்க்ளூடிங் மைசெல்ஃப், எல்லாருமே, குடிமக்கள் எல்லாருமே. உங்களுடைய அற்புதமான பணி தொடரட்டும். மிக்க நன்றி பார்த்தமைக்கு. போய் சண்டையாக போட்டாங்க. இல்லை தொழில்நுட்ப வளர்ச்சி, இந்த கருவியெல்லாம் வாங்கி கொடுத்தது மத்திய அரசு, வாங்கி கொடுத்தவர் பாரத பிரதமர், கேட்டவர் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர்கள். இவர்கள் தான் எந்தெந்த இது வாங்கணும், நம்ம ஆயுதங்கள் எப்படி தாக்கலாம், எதிரிகள் வந்தா எப்படி தாக்குவது என்பதை அவங்க தான் உன்னிப்பாக. முதல்ல நீ பாராட்ட வேண்டியது யார? பாராட்ட வேண்டியது பாரத பிரதமர். அதை விட்டு ராணுவ வீரர்களுக்கு பாராட்டு தெரிவிச்சு என்ன நாடகம் ஆடுறாங்க பாருங்க.